வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய சம்பவத்தை சாதாரணமா செய்ய போறாரு நம்ம கௌதம். அப்படி என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி மறுபக்கம் ரஞ்சிதமும் கரெக்டா அந்த போட்டோ நம்ம வெண்பா குட்டி இருக்காங்க காலில இருந்து அப்படியே சும்மா வீடியோ எடுக்கிறது, வீடியோ ஷூட் அப்படியே கேமரா வச்சுட்டு ட்ரைபேட்ல அப்படியே அங்க இங்கன்னு வீடியோ எடுத்திருந்தாங்க. அந்த சமயத்துல கரெக்டா நம்ம ரேணுகா நம்ம மல்லியோட கழுத்து இருக்கிற தாலியை பிடிக்கிற போது நம்ம மல்லி தவறுதலான்னு சொல்றதோட அந்த தாலியை காப்பாத்துற விதமா இப்படி இந்த பக்கம் போறாங்க, அப்படியே தவறி விழுறாங்க நம்ம ரேணுகா. இதனால நம்ம மல்லி மேல தப்புன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. இது கோர்ட்டுக்கு போனா நம்ம மல்லி நிரபராதி, அவங்க தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆயிட்டு நம்ம மல்லியை விடுதலை செய்வாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க யாருக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், விஜய் கிட்ட. டாடா நான் வீட்டுல வந்து வீடியோ எடுத்துட்டு வந்தேன், அப்பதான் அவங்க தரவே இருந்தாங்க. அந்த சமயத்துல நான் போயிட்டு அம்மா கிட்டக்கு போயிட்டேன், போன் அங்கேயே தான் இருக்கும், போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அங்க வந்து அதை பாக்குறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது? இப்படிதாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சரி வெண்பா சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வராங்க. வந்த உடனே பார்த்தா வீடியோல ஒண்ணுமே இல்லை, என்னடா இது. ஆனா நம்ம வெண்பா கொஞ்சம் இருந்துச்சுடாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி ஓகே டஸ்ட்பின்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டஸ்ட்பின்ல போய் பாக்குறாங்க. விஜய் அதில் பார்த்தா அதில் அழகா பதிவாயிட்டு இருக்கு. யார் இதை டெலீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேள்வி மண்டைக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. கேள்வி நமக்கு முக்கியம் இல்லை, ஃபர்ஸ்ட் போய் நம்ம மல்லியை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி தான் வர்றவா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போயின்னு இருக்காங்க. அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம ராஜேஸ்வரி வந்து எப்படியோ ஒண்ணு அந்த வெண்பா இருக்காலே, அவ கரெக்டா மார்னிங் வந்து வீடியோ எடுத்திருக்கா, அந்த வீடியோலாம் பதிவாயிட்டு இருக்கு, அதை நான் டெலீட் பண்ணிட்டேன், இப்போதைக்கு சந்தோஷமா இருக்கு. சரி ஓகே ராஜாமா டெலீட் பண்ணீங்க, அதை போயிட்டு அந்த டஸ்ட்பின்ல டெலிட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னது டஸ்ட்பின்? நான் இன்னாடி சொல்றேன், ஆமா இதெல்லாம் டெலிட் பண்ணா அது போய் டஸ்ட்பின்ல உட்காரும், அதெல்லாம் டெலிட் பண்ணீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்க, நான் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே வர சொல்றாங்க. உடனே பாக்கணுமே போனை போய் பார்த்தா போனை காணும். நம்ம விஜய் ஒரு பக்கம் அடிசுமா கெத்தா மாசா போறாங்க. அதே சமயத்துல நம்ம மல்லியை சாப்பிட சொல்லி கம்பல் பண்றாங்க போலீஸ். எனக்கு வேணாம், சாப்பாடே வேணாம், என்னால சாப்பிட முடியாது, எனக்கு வேணாம். அவளுக்கு எந்த விதத்துல சொல்லணுமோ அந்த விதத்துல சொன்னா சாப்பாடு இறங்கும், அந்த லத்தி எட்டுனு அடி அப்படின்னு சொல்லிட்டு லத்தி எடுத்துன்னு ஓங்கி ஒரு அடி அடிக்க போறாங்க. திடீர்னு நம்ம விஜய் வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாரத்தை காட்டுறாங்க. அதை பார்த்தது ஷாக் ஆயிரம். ஒரு பக்கம் மல்லி மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, பாத்தீங்களா இதுக்கு அப்புறமா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த போலீஸ்கார அம்மா மல்லியம்மா என்ன மன்னிச்சிருமா, நான் பண்ணது தப்புதாமா, நீ நிர்பராதாமா, எல்லா மாதிரி உன்னையும் நான் தப்பா நினைச்சிட்டேன், மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, மறைய பக்கம் நிஷாவை கூட்டு வர வச்சு நிஷா கிட்ட உண்மையை சொல்ல, உடனே நிஷா ஒரு பக்கம் ராஜேஸ்வரி குடும்பத்திலே இருந்து குடும்பத்துல கும்மி அடிக்க பாக்குறேன், கும்மி அடிச்சுட்டுருவோம் பாத்துக்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ராஜேஸ்வரி மேல கோவம் வருதுங்க. ஏன்னா ராஜேஸ்வரி எல்லாமே தெரிஞ்சுன்னு இருந்தும் தெரியாத மாதிரியே நடிச்சு எப்படியாவது எல்லாருக்கும் ஆப் வச்சு விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்கா மனசுக்குள்ள. இவன் நினைக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம குடும்பத்தை ஒரேடி அழிச்சிருவா போல இருக்கு. இந்த ராஜேஸ்வரி பேச்சை கேட்டு இனிமே நம்ம ஆடக்கூடாதா சாமி, ஆடாமல் ஆடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஓடாமல் ஓடின்னு இருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. அதே சமயத்துல மறுபக்கம் கதிரேசன் வந்து, நான் அப்பவே சொன்னல மல்லி எல்லாம் நல்லவன்னு சொல்லிட்டு, நீதான் நிஷா என் பேச்சவே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆமாப்பா என்ன மன்னிச்சிருங்க, இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதமும் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தலையில மொட்டை அடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு சரியான ஆப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. பேசுங்க அதுக்கான நேரம் அதுக்கான காலம் நெருங்கி வந்துருச்சு, நீங்க பேசுங்க, எவ்வளவுதான் நீங்க பேசுறீங்களோ எல்லாத்தையும் ஒரு பக்கம் கேட்கணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு இருக்கு தலையில, அதனால நாமளும் கேட்டுதானே ஆகணும், பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் விட்டுறலாம். சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க. மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம தலைவர் இருக்காருல்ல, அவரு வேற மாதிரி ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மனோவர் தாங்க. வந்த உடனே மனோவர் இருந்து, நான் நிஷா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சு பேசினேன், மல்லிதான் இதை பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு சத்தியம் வச்சு சொன்னா, இப்ப சொல்லுமா சத்தியம் வச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்னுமே பேசாம, நான் பேசுனது அந்த தப்பு தான் பாய், நான் மன்னிச்சிருங்க, நீங்க பெரிய ஆளு, உங்க பேச்சை நான் கேட்டுக்கணும், ஆனா நான் என் பாட்டுக்கு நான் பேசிட்டேன், தப்புதான் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. இதுக்குதான் சொல்றது ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இனிமையாவது பாத்துக்கோ, இதுக்கு மேல என்கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மௌனமாவே அங்க இருந்து போயிடுறாரு. நம்ம அன்னபூர்ணி வந்து, யாரும் அப்படி பண்ணுது, என் பொண்ணு யாரும் அப்படி பண்ணுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அன்னபூர்ணியை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் இதே இல்லைங்க, பின்னி பெடல் இருப்பாங்க ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ், அவங்க பண்ற பர்ஃபார்மன்ஸ்ல நமக்கே ஒரு பக்கம் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ்ல பின்னி பெடல் எடுத்துருவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பின்னி எடுத்து விட்டுருவாங்க. அவங்க கிட்ட நம்ம எதுவுமே பேச முடியாது இதுக்கு மேல. அதனால
உங்களுக்கே நல்லா புரிஞ்சுட்டு இருக்கும். நான் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த நான் விரும்பல. ஆனா இதுக்கப்புறமா சொல்லாம இருந்தா அது கரெக்டா இருக்காது. என்னோட கடமையை நான் செஞ்சுதான் ஆகணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.